Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. 30th December market எப்படி முடிஞ்சிருக்கு, 31st December marketல ட்ரேட் பண்றதுக்கு என்ன மாதிரியான நியூஸஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாத மார்க்கெட் தான். இன்னைக்கு நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி மிட் கேப்ஸ் இது மூணு மட்டும்தான் பாசிட்டிவா இருந்திருக்கு. அதுல நிஃப்டி ஃபார்மா தான் வந்து ஒரு 1% கிட்டையும், நிஃப்டி ஐடி ஒரு 0.6% கிட்டையும், நிஃப்டி மிட் கேப் வந்து ஒரு 0.8% கிட்டையும் வந்து மூவ் ஆயிருக்கு. இங்க பாருங்க, நிஃப்டி ஐடி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், இந்த சப்போர்ட்ல தான் இருக்கு. ஒரு டோஜி கேண்டில் மாதிரி இது இங்க இருந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வர ஆரம்பிச்சா இந்த சப்போர்ட் மேல இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நோக்கி ஸ்லோவா ஸ்டடியா போக ஆரம்பிக்குன்னு. ஸோ நிஃப்டி ஐடி வந்து ஃப்ரைடே இன்னைக்கு நாஸ்டாக் விழுந்து ஒரு மேஜர் இதாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து நெகட்டிவாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் நிஃப்டி ஐடியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது பாசிட்டிவாக தான் வச்சிருக்காங்க. இது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இந்த 45,000 to 1230 அப்படிங்கிற 45,030 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மூவ் ஆகிறப்ப நிஃப்டி ஐடியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், பெனிஃபிட் ஆகும். நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி ஃபார்மா பாருங்க, இதுல ஒரு ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங் டைம் மந்த்லி ட்ரெண்டை வந்து நவம்பர் 11th அன்னைக்கு, நவம்பர் 12th அன்னைக்கு கட் பண்ணி கீழே ஒரு கேண்டில் வந்தது. அதுல இருந்து அந்த லாங் டைம் மந்த்லி ட்ரெண்டுக்குள்ள போக முடியாம இங்கேயே இந்த சுத்திட்டு இருந்தது. இப்ப இன்னைக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஒரு வந்து கரெக்டா அதுக்குள்ளதான் க்ளோஸ் வச்சிருக்காங்க இன்னைக்கு. நாளைக்கு இதே கண்டினியூ ஆகிற பட்சத்துல இந்த ட்ரெண்ட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஃபார்மா எடுத்துக்கலாம். ஃபார்மாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. மிட் கேப், நிஃப்டி மிட் கேப்பும் பாருங்க, இதே மாதிரி இந்த லாங் டைம் ட்ரெண்டை உடச்சி நேற்று க்ளோஸ் வச்சிருக்காங்க. அது வந்து கீழே வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்தால் ஃபால் ஆகும் சொன்னோம். பட் ஆனால் இன்னைக்கு நல்லா வந்து ஒரு 0.7% கிட்ட ஏற்றி வச்சு முடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள க்ளோஸ் வந்திருக்கு. இது அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி ஸ்லோவாக மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டடாக தான் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு 16,231லேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால இது ஒரு ரேஞ்ச் பவுண்டோட தான் இருக்கும். பட் ஆனால் பாசிட்டிவா ட்ரேட் ஆகிற வரைக்கும், இது மிட் கேப் பாசிட்டிவா இருக்கிற இண்டெக்ஸ் இருக்கிற வரைக்கும் மிட் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபால் ஆகாது. ஸோ இதையும் வந்து நீங்க இது பண்ணலாம். நிஃப்டி மிட் ஸ்மால் கேப் பாருங்க, நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து இன்னைக்கு ஒரு 0.81% கிட்ட வந்து ஃபால் ஆகி நெகட்டிவா தான் முடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து கரெக்டா சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு இன்னைக்கு. நாளைக்கு இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்ததுன்னா அகைன் 8697 தான் இதோட சப்போர்ட்டா இருக்கும். ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப்ல ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிஃப்டி பேங்க் பாத்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டோட தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதே மாதிரி தான் இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய விக்க மேல இருந்து இது வந்து அந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. பேங்க் ஸ்டாக்ஸ்ல வந்து ரொம்ப கவனமாவே இருங்க. நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் இருக்கு. பட் ஆனா என்னன்னா க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் எல்லா க்ளோஸையும் விட லோவா வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் கிட்ட இருக்கு. 23,535ங்கிற இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்து வந்துட்டு இமீடியட்டா ஒரு மந்த்லி ட்ரெண்ட் சப்போர்ட் இருக்கு. இதையும் உடச்சி கீழே வந்தாதான் நம்ம உரி பண்ணணும். இல்லைன்னா இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. 24,000 இதோட ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ மார்க்கெட் வீக்காக தான் இருக்கு. நாளைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ கவனமாகவே இருங்க. இது இப்போ வந்து ஒரு 2 ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. டாடா பவர் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டினியூஸாக உங்களுக்கு 486லேருந்து 386, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 25% கிட்ட வந்து உங்களுக்கு 20% கிட்ட ஃபால் ஆகி முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு க்ளோஸ் வந்திருக்கு. ஆல் டைம் ஹைல இருந்து ஃபால் ஆயிருக்கு பாருங்க. அங்கிருந்து 22% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இது வந்து எக்ஸாக்டா சப்போர்ட்ல இருந்து இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கு இதுக்கு மேல பாசிட்டிவா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அக்யூமுலேட் பண்ணலாம்.
சப்போஸ் இது உடச்சி நாளைக்கு ஒரு ஓப்பன் க்ளோஸ் கீழே வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா கவனமா இருங்க. அது வந்து அடுத்த லெவலா 361 வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கிறது பாசிட்டிவா நாளைக்கு பவுன்ஸ் பேக் ஆகுதா பாருங்க. ஒரு 4 hour கேண்டல்ல ஒரு பாசிட்டிவ் எதுனஸ் தெரிஞ்சதுன்னா தென் நீங்க இதுல என்ட்ரி ஆகலாம். கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணுங்க, ரொம்ப அதிகமா பண்ணாதீங்க. 22% ஃபால் ஆயிருக்கிறது ஒரு நல்ல டிப்புன்னு சொல்லலாம். தென் டாடா மோட்டார்ஸ் பாருங்க, ஒரு 3-4 செஷனா வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மால் கேண்டில்ஸா பிரிண்ட் ஆயிட்டு இருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. பியரிஷ் கேண்டிலோட ஸ்ட்ரென்த் பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இது நாளைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு. 733 715 ஏற்கனவே எடுத்த அந்த ப்ரீவியஸ் லோ கிட்ட வந்து இங்கிறது பவுன்ஸ் பேக் ஆனா இதாகும், ரெக்கவர் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது 687 தான் அதோட சப்போர்ட். ஸோ இதையும் நீங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க. எதுக்கும் நீங்க நாளைக்கெல்லாம் ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் இருக்காது. அதனால ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ட்ரேட் பண்ணுங்க. லோல இருக்குன்னாலும் அக்யூமுலேட் பண்றதுனால ரொம்ப மினிமம் குவான்டிட்டியா அக்யூமுலேட் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் கவனமாவே ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய ட்ரேடிங் அனாலிசிஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பரை கமெண்ட்ல தெரிவிங்க. அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதில் நான் உங்க நம்பரை ஆட் பண்ணுவேன். எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, நியூஸ் பேஸ்டா என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அதில் தெரியப்படுத்துவேன். அதே மாதிரி டெலகிராம்ல ஜிஆர்டி அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, அதுவும் ஃப்ரீ தான். அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் உடனுக்குடனே அதில் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.